யுகாதி திருநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். யுகாதி திருநாள் ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த நாளில் வந்து வருடத்தின் தொடக்கம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. யுக காலம், ஆதி தொடக்கம், காலத்தின் தொடக்கம், அதனால் யுகாதி திருநாள் அப்படின்னு இதுக்கு பெயர். இது வந்து இயற்கையின் வசந்த காலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மரங்கள் வந்து புதிய துளிர்கள் துளிர்க்கும், பூக்கள் நிறைய பூக்கும், இயற்கை வந்து புத்துயிர் பெறும் காலம். விவசாயிகள் அறுவடை முடித்து திரும்பவும் புதிய உயிர் நடத்துக்காக நடவு செய்யும் காலமாகவும் இது இருக்கும். யுகாதி திருநாள் அப்படின்னு நமக்கு ஞாபகம் வருது வந்து பச்சடி தான். அதில் இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவப்பு இது போல் 6 சுவை கலந்து அவங்க வந்து பச்சடி செய்வாங்க. வேப்பம்பூ, வெல்லம் இதெல்லாம் போட்டு பச்சடி கூட செய்வாங்க. இது எதுக்காக அந்த பச்சடி செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிப்பு வந்து மகிழ்ச்சிக்கும், துவர்ப்பு சவால்களை சமாளிக்கவும், உரப்பு கோபத்தை வந்து குறைக்கவும், புளிப்பு வந்து பொறுமையை கடைப்பிடிக்கவும், உப்பு வந்து பயத்தை போக்கவும், இது போல் ஒவ்வொரு சுவையிலையும் ஒவ்வொரு இருக்கிறதுனால வாழ்க்கையில் இன்பம், துன்பம், கசப்பு அனைத்தும் கலந்து தான் நாம் வாழணும், சவால்களையும் சமாளிக்கணும். அதனால தான் இந்த பச்சடி செஞ்சு யுகாதி திருநாள் அன்னைக்கு சாப்பிடுவாங்க. ஆன்மீகப்படி பார்த்தாலும் இது வந்து புராணங்கள் படி பிரம்மதேவர் வந்து இந்த நாளில் வந்து நாரத வருடத்தின் சைத்திர மாதத்தின் முதல் நாள் இந்த உலகத்தை வந்து படைக்க தொடங்கினார் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்நாள் வந்து உலகத்தின் பிறந்த நாள் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அனைவருக்கும் யுகாதி திருநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.